ஹை ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி நாவல் அகாடமி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான வேக்கன்சி டீடைல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஆர்மிக்கு வந்து 208 வேக்கன்சியும் அதில் 10 வேக்கன்சி வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. நேவிக்கு வந்து 42 வேக்கன்சி அதில் 5 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன் ஸ்குவாடுக்கு வந்து 92 வேக்கன்சி அதில் 2 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. அப்புறம் கிரவுண்ட் டியூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அதில் 18 வேக்கன்சி அதில் 2 வேக்கன்சி வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் டியூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் அதில் 10 வேக்கன்சி அதில் 2 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாவல் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10+2 கேடட் என்ட்ரி ஸ்கீம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதில் 4 வேக்கன்சி வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இந்த வேக்கன்சி வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. டோட்டலாக வந்து 406 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேற்கொண்டு எக்ஸாம் சென்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அதுக்கப்புறம் புதுச்சேரி, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர் இந்த லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கல்வித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி விங் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10+2 இந்த பேட்டர்னில் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் நாவல் விங்ஸ் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 10+2 கேடட் என்ட்ரி ஸ்கீம் அதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து படித்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களுமே 10+2 அதை அந்த பேட்டர்னில் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்பெண்டிக்ஸ் 3ல் இருக்குது. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட்டு, அதுக்கப்புறம் வாட்ஸ் ஆஃப் ஜேசிஓ, என்சிஓ, ஓஆர்எஸ் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? இவனை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் ₹100 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான கைட்லைன்ஸ் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். அதுக்கான லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. upsconline.nic.in ஓகேங்களா? அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். அது தெளிவாக வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 ஜூன் 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. சரிங்களா? அதையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதாவது யாரெல்லாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ் ஃபேரோ இல்லை ரயில்வே அந்த எக்ஸ்பென்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அது தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதில் வந்து. ஓகேங்களா? மேற்கொண்டு இது வந்து ஒரு 2 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டேஜ் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு 2 டாபிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த டாபிக்ஸ் சப்ஜெக்ட் கோடு பார்த்துக்குங்க. எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக்ஸும் 2.5 ஹவர்ஸ் டோட்டலாக 5 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 300 மார்க்கும், ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து 600 மார்க்கும், டோட்டலாக வந்து எக்ஸாமுக்கு மட்டும் 900 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி டெஸ்ட் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 900 மார்க் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1800 மார்க் உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைலாங்குவல் ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜில் தான் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மேற்கொண்டு மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து அது கமிஷன்ஸ் தான் வந்து முடிவு பண்ணோம் அந்த டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2க்கு வந்து நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் சிலபஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர்லாம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கு பிறகு பே ஸ்கேலு, அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் வந்து மேல், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ₹56,100 பர் மந்த் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு ரேங்க் வைஸாகவும் உங்களுக்கு வந்து அந்த பே ஸ்கேல்ன்றது ரிவைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேபிள்லாம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஒர்க்கிங் ப்ரொசீஜர், அப்புறம் லீவு எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக நோட்டிஃபிகேஷன்லாம் கிளியராக பார்த்துக்கலாம். சரிங்களா?
மொத்தம் ஒரு 103 பேஜஸ் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனை. ஸோ கிளியராக வந்து பார்த்துக்குங்க. எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கிளியராக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அறிவிச்சிருந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி நாவல் அகாடமி எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 ஜூன் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.